தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், இது உலகம் இன்று. இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்தாலும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மறுபடியும் தீவிரப்படுத்தி இருக்குது. குறிப்பாக பள்ளிக்கூடங்களையும் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்களையும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் சாலைகளையும் கூட தாக்குதல் நடத்துகிறாங்க. மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்படுது. அதில் பல பேர் இறந்து போகிறாங்க. நேற்று உணவகம் ஒன்றில் உணவுக்காக காத்திருந்த கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக கையெறி குண்டுகள், இன்னும் சொல்லப்போனால் குண்டுகள் மூலியமாகவோ பீரங்கிகள் இராணுவ டேங்கிகள் மூலியமாகவோ தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் துப்பாக்கிச்சூடு அதுவும் பொதுமக்கள் மத்தியில் நடத்தியிருப்பது அப்படிங்கிறதும் இஸ்ரேல் என்ன நினைக்கிறது அப்படிங்கிற தகவலை உலகுக்கு அது சொல்லும்படியாக இருக்குது. பல தகவல்கள், புகைப்படங்கள் முழுமையானதாக வெளிவராமல் பார்த்துக் கொள்கிறதா இஸ்ரேல் அப்படின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்தமாக காசா முனையினுடைய 80% மக்கள் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று வெளியேற்றணும், இல்லை என்றால் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளில் இஸ்ரேல் இராணுவம் இறங்கி இருக்கிறதா அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தவும், மனிதாபிமான நடவடிக்கைகள் கூட, மனிதாபிமான உதவிகளை கூட அது செய்யாமல் தடுக்கிறது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் உருவாகி இருக்கு. மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், உணவுக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிறது எந்த வகையில் போராகும் அப்படின்ற கேள்வி சர்வதேச ஊடகங்களால் எழுந்திருக்கு. இதுக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் மீதான விசாரணை அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தி இருக்கு. கேஸ் 1000, கேஸ் 2000, கேஸ் 4000 அப்படின்ற 3 வகையான வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கு. சில நாட்களாக, இன்னும் சொல்லப்போனால் மாதங்களாக இந்த ஈரானுடனான தாக்குதல் போர் அப்படிங்கிறத மையப்படுத்தி இந்த வழக்குகளிலிருந்து ஆஜராவதிலிருந்து விலக்கு பெற்ற பெஞ்சமின் நேதன்யாகு இப்போது நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிற்கு நீங்க ஆஜராயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்பு இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பணக்காரர் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் 2 பேருக்கும் சில சலுகைகளை செய்தார். அதற்கு பிரதிபலனாக இவர் நகைகள் மற்றும் மற்ற விஷயங்களை வாங்குகிறார். இது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சலுகைகள் செய்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதற்காகவும் வழக்கானது பதியப்பட்டிருக்கு. இதை தாண்டி பிரதமரான பிறகு தன்னை பற்றி புகழ்ந்து எழுத வேண்டும், தன்னை விமர்சித்தோ தன்னை குற்றம் சாட்டி எந்த விதமான கருத்துக்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கவனிக்கப்பட்டதாகவும், சில ஊடகங்கள் இவரை எதிர்த்ததுனால அந்த ஊடகங்களுக்கான இடையூறுகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த 3 வழக்குகள் அப்படிங்கிறதும் சமீப காலமான சண்டை போர்களின் மூலமாக தப்பித்து வந்தாலும் இப்போது நீதிமன்றம் தன்னுடைய பிடி இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட இந்த விசாரணையை சாடி இருந்து தன்னுடைய ஒரு கருத்தினை தெரிவிச்சிருந்தார். சமீபத்தில் தன்னுடைய இளைய மகனுடைய திருமணத்தும் தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பண்ணியிருந்தார். ஸோ இஸ்ரேலுடைய மக்களினுடைய அபிமானத்தை அவர் இழக்கிறாரா அப்படின்ற கேள்விகளும் பொது அரங்கில் முன்வைக்கப்படுது. சமீபத்தில் அமெரிக்கா பங்கர் பஸ்டர் அப்படின்ற தாக்குதலை ஈரான் மீது நடத்தியிருந்தது. வெற்றிகரமான தாக்குதல். ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி, அணு ஆயுத நாடாக மாறக்கூடிய ஈரானினுடைய கனவு 2 வருடங்கள் பின்னோக்கி போய்விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிலாகித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் அப்பவே ஈரான் சொல்லிச்சு, நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளானது உண்மைதான், கடுமையான சேதம் ஏற்பட்டிருப்பதும் உண்மைதான், ஆனால் இதிலிருந்து சில மாதங்கள்லேயே, சில நாட்கள்லேயே நாங்கள் மீண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையான விஷயத்தை ஈரான் சொல்லியிருந்தது. ஆனால் இப்போது சர்வதேச ஊடகங்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளே கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ அளவுக்கான யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய பணியில் ஈரான் முழுவீச்சில் ஈடுபட்டிருந்ததாகவும், தாக்குதல் நடத்தப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே முன்னெச்சரிக்கையாக அங்கிருந்து அந்த கதிர்கள், அந்த யுரேனியத்தை வேறு இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவித்ததாங்க. இது உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ஒருவேளை தாக்குதலுக்குள்ளான அந்த யுரேனியம் தாக்குதலுக்கு தாக்கப்பட்டிருந்தால் கதிர்வீச்சு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஈரானில் ஏற்படவே இல்லை. அணுக்கதிர்வீச்சு அப்படிங்கிறது ஏற்படவே இல்லை. ஸோ அது பாதுகாப்பாக இருக்குது. அப்படியானால் அது எங்கேயோ பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அச்சம் இன்னும் அகலவில்லை அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் சரி மறுபடியும் கலக்கமாக இருக்குது. இப்போது சேட்டலைட் படங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபோர்டோ அப்படிங்கிற நிலத்தடி
அணு செறிவூட்டல் மையம், இதைத்தான் பங்கர் பஸ்டர் மூலமாக அமெரிக்கா தாக்குதல் நடத்திய 3 இடங்கள்ல இதுவும் ஒன்று. இதை செப்பனிடும் பணிகளில் ஈரான் முழு வீச்சில் நடந்திருக்கு. அங்கே பொக்லின், பெரிய ரக வாகனங்கள் மற்றும் இடிபாடுகளை அகற்றக்கூடிய ஏன்னா சேட்டலைட் படங்கிறதுனால அந்த அளவுக்கு க்ளோஸ்அப்பில் இல்லைனாலும் அங்கே ஏதோ வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. ஈரான் ஏற்கனவே சொன்னது போல இன்னும் சில மாதங்களிலேயே அந்த செறிவூட்டல் பணியை ஆரம்பித்து அணு ஆயுத நாடாக மாறுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்படியானால் மீண்டும் ஒரு பிரச்சனை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் போது சர்வதேச நோக்கர்கள் இதற்கு வேறு மாதிரியான பதிலை சொல்றாங்க. ஒருவேளை ஈரான் அணு ஆயுத நாடாக மாறும் பட்சத்தில் அது போர் நிறுத்தத்திற்கான வழியை வழிவகுக்கும் அப்படின்றாரு. எப்படிங்க இதை சொல்லி சாதிக்க கேட்டா, மத்திய கிழக்குல ஒரே அணு ஆயுத நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் மட்டும்தான் இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையிலையும் ஆதிக்கத்திலையும் இருக்கு. அதற்கு அமெரிக்கா துணை புரியுது. ஒருவேளை ஈரான் இப்போது நடத்திய தாக்குதலின் மூலமாக தன்னுடைய வீரியத்தை நிரூபிச்சிருக்கு. அதுகிட்ட கூடவே அணு ஆயுதம் இருக்கு அப்படின்ற தகவல் வெளிப்படையாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வரும் பட்சத்தில் அதோடு சண்டை அப்படிங்கிறத இஸ்ரேல் தொடுக்காது. ஸோ மத்திய கிழக்கில் அமைதி நிலவும். ஈரான் அணு ஆயுத நாடாக உருவாக்கும் பட்சத்தில் போர் நிறுத்தம் தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர்லேயே கூட பல பேர் சொன்னாங்க 2 அணு ஆயுத நாடுகள் மோதிக்கொள்வது அவ்வளவு உசிதமாக இல்லை என்ற கருத்தை முன் வச்சாங்க. ஸோ அமைதிக்கு அணு ஆயுதம் ஈரானுக்கு தேவையா அப்படின்ற மாற்று பார்வை அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது. எது நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டினுடைய விமானம் கடுமையான பேரழிவுகளை ஏற்படுத்து அப்படிங்கிறது அந்த நாட்டிற்கு எந்த அளவிற்கான அவமானம் அப்படிங்கிறத தாக்குதலுக்கு உள்ளான நாடுகள் முழுமையாக உணரும். அப்படித்தான் ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய வலியையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி நடந்தது, துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறதையும் தாண்டி தகவல்கள் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்ற விசாரணையை ஈரான் தொடங்குறாங்க. அப்படி தொடங்கும் போது ஸ்டார்லிங்க் இணையதளம் மூலமாக கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மொசாட் உளவு அமைப்பை சார்ந்த உளவாளிகள் 4 பேர் ஈரானில் ஊடுருவி இருப்பதாகவும் அவர்கள் ஸ்டார்லிங்க் இணையதளம் இல்ல சேட்டலைட்டை பயன்படுத்தி அங்கிருந்து தகவல்களையும் குறிப்பான இடங்களையும் அவர்கள் வழங்கியதாகவும் ஒரு தகவலை கண்டுபிடிச்சிருக்காங்க ஈரான் அந்த விசாரணைக்குள். உடனே ஸ்டார்லிங்க் இணையதளத்தை பயன்படுத்துவதற்கான தடை அப்படிங்கிறத ஈரானில் பிறப்பிக்கிறாங்க. மீறி பயன்படுத்தினால் சிறு தண்டனை வரைக்கும் போகப்படும் தண்டனை அறிவிப்புகளையும் வெளியிடுறாங்க. இதே ஸ்டார்லிங்க் இணையதளத்தை இந்தியா பெறுவதற்கான முயற்சிகளில் தான் அதிவேக இன்டர்நெட் சொல்லி நம்ம பெருமையாக பேசியிருக்கோம். ஒரு எதிரி நாடு அப்படிங்கிற பட்சத்தில் வரும்போது ஸ்டார்லிங்க் இணையதளம் எப்படி தகவல்களை தனக்கு எடுத்துக்குது, அதற்கு சேட்டலைட்டை பயன்படுத்துறாங்கும் போது இதற்கான செக் பாயிண்டை இந்தியா வைத்திருக்கிறதா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும், இந்தியாவின் மற்ற நாடுகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும்போது, சண்டையை விரும்பாத இந்தியாவுக்கு இவ்வளவு தொல்லைகள் வரும்போது, ஒருவேளை அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஸ்டார்லிங்க் அவர்களுக்கான இந்த உரிமத்தை கொடுக்கும்போது இந்தியாவிற்கான பாதுகாப்பு எந்த அளவிற்கு அப்படின்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள். ஸோ இதற்கான பாதுகாப்பு செக் பாயிண்டை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் கோரிக்கையாக எழுந்திருக்கு. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.